உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸை வந்து ஷார்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுறதுனா என்ன சொல்லலாம்? பர்சிவரன்ஸ், உழைப்பு, இதுதான் சக்ஸஸ். என்ன கேள்வி கேட்டாலும் உங்கள்கிட்ட இருந்து டப்புன்னு பதில் வந்துடும் மேம். ஆமாம், அது வந்து டெலிவிஷனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி சில கேள்விகள் ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி நாங்கள் ஒன்று 4-5 பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படி பார்க்காதீங்க மேம். அதனால தான் நான் வந்து உங்களை ப்ரொஃபஸர்னு சொன்னேன். நான் எப்போ வெளியே போனாலும் என் கணவர் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப பேசாத, ஏன்னா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அதனால் அவர் என்னை எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு கூட போக விட மாட்டார். நான் இன்றைக்கி ஸ்ரீனிவாசன் சாருக்காக வந்தேன். அதர்வைஸ் தப்புன்னு சொல்லிடுவேன். அதனால் ரொம்ப திங்க் பண்ணி சொல்கிறேன். ரேபிட் கிடையாது அது. திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி தான் மேம் இருக்கும் கொஸ்டின். ரொம்பலாம் கஷ்டப்படுத்த மாட்டோம் மேம். மேம் டெலிவிஷனா சினிமாவா? நடிப்பு. சூப்பர் மேம், சூப்பர் மேம், சூப்பர் மேம். வீடா வெக்கேஷனா? வீடே தான் வெக்கேஷன். பிள்ளைகளா பேர பிள்ளைகளா? அது வீட்டுக்கு போகணும்னா வேண்டாம், விட்டுடுங்க. ஓகே, பிரியாணியா சாம்பாரா? என்னது? ரெண்டுமே. சாம்பாரெல்லாம் சாரி. சூப்பர் மேம். கடைசியா அன்பா அதிரடியா? அதிரடி. அன்பா ஆக அதிரடி. ராதிகா மேம்னாலே அதிரடி தானே.